ஹரே கிருஷ்ணா. ஸோ 3வது அத்தியாயம் 37வது ஸ்லோகம். திருப்பி சொல்லுங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவம் நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயமுதிரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவயா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டிகி. பகவத்கீதா 3வது அத்தியாயம் 37வது ஸ்லோகம். ஸ்ரீ பகவானுவாச காமேஷ க்ரோதேஷ ரஜோ குண சமுத்பவ மகாசனோ மகாபாப்மா வித்யேனம் இஹ வைரினம். திரும்ப சொல்லுங்க. ஸ்ரீ பகவான் உவாச்ச, புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார். காமம், ஏச இந்த, குரோத கோபம், ஏச இந்த, ரஜகுண ரஜோகுணம், சமுத்பவ பிறக்கும், மகா அசன எல்லாவற்றையும் அழிக்கும், மகா பாப்மா மகா பாவம், வித்தி அறிவாய், ஏனம் இது, இக பௌதிக உலகில், வைரினம் மாபெரும் எதிரி. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தெய்வ திரு அபய சரணரவிந்த பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா, ஸ்தாபக ஆச்சாரியார், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். திரும்ப சொல்லுங்க. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார். அர்ஜுனா, காமமே இதற்கு காரணம். ரஜோகுணத்தில் உற்பத்தியாகி பின்னர் கோபமாக உருவெடுக்கும். இஃது இவ்வுலகின் எல்லாவற்றையும் அழிக்கும் பாவகரமான எதிரியாகும். பொருளுரை. ஜட படைப்பின் உயிர் வாழி தொடர்பு கொள்ளும்போது ரஜோகுணத்தின் சம்பந்தத்தால் கிருஷ்ணரின் மீதான அவனது நித்திய அன்பு காமமாக திரிபடுகிறது. வேறு விதமாக கூறினால், புளிப்புடன் சேர்ந்த பால் தயிராக திரிவது போல இறைவனின் மீதான அன்பு காமமாக திரிந்து விடுகிறது. காமம் திருப்தி அடையாத போது கோபமாக மாறுகிறது. கோபம் அறியாமையாக மாறுகிறது. அறியாமையினால் பௌதிக வாழ்க்கை தொடர்கிறது. எனவே ஜீவனின் மாபெரும் எதிரி காமமேயாகும். மேலும் காமமே தூய்மையான ஆத்மாவை இவ்வுலகில் ஜட உலகில் சிக்குண்டு உழல வைக்கின்றது. தமோ குணத்தின் வெளித்தோற்றமே கோபம். இத்தகைய குணங்கள் கோபத்தை போன்ற இதர செயல்களின் மூலம் வெளிப்படுகின்றன. ஒழுக்கமான குணத்திற்கு இழிந்து விடாமல் ஒழுக்கமான வாழ்க்கை மற்றும் செயல்களின் மூலம் ரஜோ குணமானது தமோ குணத்திற்கு இழிந்து விடாமல் சத்துவ குணத்திற்கு உயர்த்தப்பட வேண்டும். அவ்வாறு செய்தால் ஆன்மீக பற்றுதலின் காரணமாக கோபம் எனும் இழிநிலையை அடைவதிலிருந்து ஒருவனை காப்பாற்ற முடியும். என்றும் அதிகரித்து கொண்டிருக்கும் தனது ஆன்மீக ஆனந்தத்திற்காக பரமபுருஷ பகவான் தன்னை பல்வேறு ரூபங்களில் வியாபித்துள்ளார்.
ஜீவன்கள் அந்த ஆன்மீக ஆனந்தத்தின் அம்சங்கள். அவர்களுக்கும் சற்று சுதந்திரம் உண்டு. ஆனால் தங்களது சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்துவதால் அவர்களது சேவை செய்யும் மனப்பான்மை புலன் இன்பத்திற்கான எண்ணமாக மாற்றமடைந்து காமத்தின் வசப்படுகின்றனர். கட்டுண்ட ஆத்மாக்கள் தங்களது இத்தகு காம எண்ணங்களை பூர்த்தி செய்து கொள்வதற்கும் அத்தகு காமவயப்பட்ட செயல்களை நீண்ட காலமாக செய்து முழுமையாக குழம்பி இருக்கும்போது தங்களது உண்மை நிலையை பற்றி வினவி அறிந்து கொள்வதற்கும் வசதி செய்வதற்காக இந்த ஜட உலகம் கடவுளால் படைக்கப்பட்டுள்ளது. அத்தகு வினாவே வேதாந்த சூத்திரத்தின் ஆரம்பமாகும். அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா, பிரம்மனை பற்றி வினவ வேண்டும். அந்த பிரம்மன் ஸ்ரீமத் பாகவத்தில் ஜன்மாத் அஸ்ய யதோ அன்யவாத் இதர தஸ்ச, பரபிரம்மனே அனைத்திற்கும் மூலம் என்று வர்ணிக்கப்படுகின்றது. அதாவது காமத்தின் மூலமும் பரபிரம்மனிடமே உள்ளது. எனவே காமத்தை பரபிரம்மனிடம் செலுத்தும் அன்பாக மாற்றிவிட்டால் அல்லது கிருஷ்ண உணர்வாக மாற்றிவிட்டால், வேறு விதமாக கூறினால் எல்லாவற்றையும் கிருஷ்ணருக்காகவே விரும்பினால் அப்போது காமத்தையும் கோபத்தையும் ஆன்மீகப்படுத்திவிட முடியும். ராமபிரானின் சிறந்த சேவகரான ஹனுமான் ராவணனின் தங்க நகரத்தை எரித்ததன் மூலம் தனது கோபத்தை வெளிக்காட்டினார். ஆனால் அவ்வாறு செய்ததால் அவர் பகவானின் மாபெரும் பக்தரானார். இங்கு பகவத்கீதையிலும் என்னை திருப்திப்படுத்துவதற்காக உனது எதிரிகளின் மீது உனது கோபத்தை உபயோகப்படுத்து என்று அர்ஜுனனிடம் பகவான் வலியுறுத்துகிறார். எனவே காமமும் கோபமும் கிருஷ்ண உணர்வில் ஈடுபடும் போது நமது எதிரிகளாக அல்லாமல் நண்பர்களாக மாறிவிடுகின்றன. ஹரே கிருஷ்ணா. காமேஷ क्रोधेश रजोगुणा समुद्भव महाशनो महापाप्मा वित्तेन मिह वैरिणम्. तत्सत्. ओम अज्ञानातिमिरन्तस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुर्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं. वन्देऽहं श्रीगुरो श्रीयुतापदकमलं श्रीगुरुन् वैष्णवांश श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादां सहगण ललिता श्रीविशाखावितांश. हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमस्तुते. तप्त काञ्चन गौरांगी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. नमः ओं विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामिने. नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद. हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे. ஹரே கிருஷ்ணா. ஸோ எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி குழந்தைங்களோட கிரி கோவர்தன் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே இந்த கிரி கோவர்தன் குழந்தைங்க பண்ணுறது இதனால் பல நன்மைகள் அவங்களுக்கு நடக்கும். அது எப்படி நடக்கும் கூட இந்த ஸ்லோகத்தை வச்சு கூட பார்க்கலாம். ஸோ இந்த அத்தியாயம் வந்து கர்ம யோகா 3வது அத்தியாயம். இந்த அத்தியாயத்தில் கிருஷ்ணா செயல்கள் எப்படி செய்யணும்னு பேசுகிறாங்க. இந்த அத்தியாயத்தில் நம்ம டெய்லி பலவிதமான செயல்கள் செய்கிறோம். ஆனால் அந்த செயல்கள் எப்படி செய்யணும்னு கூட பேசாது. எந்த மனப்பான்மையில் செயல் செய்யணும், அதே மாதிரி எப்படி செயல் செய்யக்கூடாது அப்படிங்கிறதால இந்த அத்தியாயத்தில் ரொம்ப அழகாக கிருஷ்ணர் சொல்கிறார். ஸோ கிருஷ்ணா அது பேசுனதுக்கப்புறம் அர்ஜுனர் ஒரு கேள்வி கேட்குறார். அவர் கேள்வி என்னன்னா, சில சமயம் எனக்கு இந்த செயல் செய்யக்கூடாதுன்னு எனக்கு தெரியும், அது தப்பான செயல்னு தெரியும், ஆனால் நான் செய்கிறேன்.
இது நமக்கு இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. அர்ஜுனர் அந்த கேள்வி கேட்குறார். தப்புன்னு தெரிஞ்சு இந்த செயல் நான் செய்யறேனே, இதுக்கு அப்ப என்ன காரணம்? அதுக்கு பதில் தான் இந்த ஸ்லோகம். கிருஷ்ணர் ரொம்ப அழகா ஒரே வார்த்தையில் முடிக்கிறார். காமேஷா முடிச்சிட்டார், ஒரே பதில். பயங்கரமா காமம் இருக்கு அப்படிங்கிறார். இந்த சமஸ்கிருதத்துல காம அப்படின்னா எந்த விதமான ஆசை இருந்தாலும் காமா தான் சமஸ்கிருதத்துல. ஆக்சுவலி மீனிங் காமானா அது எந்த விதமான ஆசையும் இருக்கலாம். கிருஷ்ணருக்கு கனெக்ட் ஆகாத எந்த ஆசையாக இருந்தாலும் அது காமத்தில் வந்துடும். கிருஷ்ணருக்கு கனெக்ட் ஆகாதது, உதாரணம் நான் கோவிலுக்கு போகணுன்னு நினைக்கிறேன்னு வைங்க, அது காமம் சொல்லக்கூடாது. பகவத்கீதா படிக்கணும்னு நினைக்கிறேன், ஆசைப்படுறேன், அது காமா கிடையாது. ஏன்னா அது பகவானுக்கு சம்மந்தப்படுறது. ஆனால் கிருஷ்ணருக்கு கனெக்ட் ஆகலை அப்படின்னாலே அது காமத்தில் வரும். அதனால பல பிரச்சனைகள் வரும்னு கிருஷ்ணா பகவத்கீதையில இந்த ஸ்லோகத்திலையும் சொல்றார், பல இடத்துலையும் சொல்றார். அதுல இந்த ஸ்லோகத்துல கூட காமேஷ குரோதேஷ ரஜோ குண சமத்பவஹா அப்படிங்கிறாரு. ரஜோ குணம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த உலகத்துல நிறைய பேருக்கு, நமக்கும் அதெல்லாம் இருக்கும், எல்லாரும் என்னை மதிக்கணும் அப்படின்னு ஆசை இருக்குன்னு வைங்க, அது ரஜோ குணத்தில் வரும். அது டேஞ்சர் அது. ஆனால் அந்த ஆசை எல்லாத்துக்கும் இருக்கு. எல்லாரும் என்னை மதிக்கணும், நான் வந்தால் நான் பெரிய ஆளுன்னு சொல்லணும், சொசைட்டியில் எனக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கணும், நல்ல பணக்காரனாக இருக்கணும், அறிவாளியாக இருக்கணும், இதெல்லாம் ரஜோ குணத்தில் வரும். இதெல்லாம் ரஜோ குணம். கிருஷ்ணர் சொல்கிறார், ரஜோ குணத்தோட தொடர்பு எப்போ வருதோ அப்போ அவனுக்கு ஆசைகள் ஒன்று ஜாஸ்தி ஆகிட்டே போயிட்டே இருக்கும். அந்த ஆசைகள் ஜாஸ்தி ஆகிட்டே போகும், கண்டிப்பாக அவன் வாழ்க்கையில் அவன் ஆசைப்படுறது நடக்காதுங்கிறார். நடக்காது. அது நடக்காத போது கோபம் வரும், பிரச்சனை மேலே பிரச்சனை வருங்கிறார், கிருஷ்ணரே சொல்கிறார். பட் இங்கே நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நாம் ஒருத்தருக்கு ஒரு 30 வயசு 40 வயசு 50 வயசு ஆயிருக்குங்க எல்லாருக்கும். இத்தனை வருஷத்துல நம்ம யார் கூட பேசணும், என்னென்னலாம் கேட்டோம், என்னென்னலாம் பார்த்தோம், என்னென்னலாம் சாப்பிட்டோம், இது எல்லாமே நம்மளை பாதிக்கும். இது கேட்க ஆச்சரியமா இருக்கலாம், இது உண்மை. நம்ம எத்தனையோ விஷயங்கள் கண்ணால் பார்த்துருக்கலாம். அது நமக்கே தெரியாம அந்த பதிவெல்லாம் கூட உள்ள இருக்கு, நமக்கு தெரியாது. அது பதிவெல்லாம் உள்ள இருக்கும். ஜஸ்ட் லைக் ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் இன்டர்நெட் பார்க்குறீங்க வைங்க, நீங்கள் இன்டர்நெட் பார்த்துட்டு எல்லாம் ஆஃப் பண்ணாலும் அந்த ஹிஸ்ட்ரி உள்ளே இருக்கும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? இன்டர்நெட் யூஸ் பண்ணுறவங்க தெரியும். அது உள்ளே போய் பார்த்தா நீங்கள் என்னென்ன பார்த்தீங்கன்னு ஹிஸ்ட்ரி வரும். நாம் மறந்து இருப்போம், அது ஞாபகம் வச்சுருக்கோம். அது மாதிரி நாம் இன்னைக்கு வரைக்கும் என்னென்னலாம் பார்த்தோம், பேசினோம், சாப்பிட்டோம், கேட்டோம், பல செயல்கள் செய்கிறோம், எல்லா பதிவு உள்ள இருக்கும். அது நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும், நிறைய இருக்கும். அது நமக்கே தெரியாது. அது நம்மளை பாதிக்கும், ஆக்சுவலி பாதிக்கும். சொல்லப்போனால் நம்மளோட குடும்பம் கூட இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் இருக்கும். நம்ம சின்னதில் அப்பா அம்மாலாம் என்ன சொல்லி கொடுக்குறாங்க, அவங்க எத்தனையோ விஷயங்கள் பேசியிருப்பாங்க, நம்ம சொல்லி கொடுத்துருப்பாங்க, அந்த இன்ஃப்ளூயன்ஸும் நமக்கு இருக்கும். சொந்தக்காரங்களாம் என்ன செய்கிறாங்க, அவங்க என்ன பேசுனாங்க, ஓகே அவங்களும் நம்ம பழகுறோம், அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். பக்கத்து வீட்டுக்காரங்கள இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும், மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். அத்தனை பதிவு உள்ளே இருக்கும், அத்தனை உள்ளே இருக்கும். நான் முன்னாடி சொன்ன பேர் நல்லது இருக்கலாம், கெட்டது இருக்கலாம். அப்போது இது என்னை மோசமான வழியிலும் கூட எடுத்துகிட்டு போயிடலாம், வாய்ப்பு இருக்குது. என்னை மோசமான வழியிலும் எடுத்துகிட்டு போயிடும், கூட்டிகிட்டு போயிடும், நமக்கே தெரியாது, கூட்டிகிட்டு போயிடும். ஸோ இதே அத்தியாயத்தில் கிருஷ்ணர் ரொம்ப அழகாக இன்னொரு ஸ்லோகத்தில் பேசுகிறார். யத் யதாச்சரி ஸ்ரேஷ்டஸ் தத் ததேவ தரோ ஜனஹ சயத் பிரமாணம் குருத்தே லோகஸ் ததனுவர்த்ததே. கிருஷ்ணர் சொல்கிறார், அர்ஜுனர் நம்மளை பார்த்து சொல்கிறார், நீ ராஜாவாக போகிற அப்படின்னா உன் கீழே பல லட்சம் ஜனங்க இருப்பாங்க. அப்போது நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்துக்கணும்.
ஏன்னா உன்னப்பா நீங்கள் கெட்டு போயிட்டீங்கன்னா எல்லாரும் கெட்டு போயிடுவாங்க. கிருஷ்ணர் சொல்கிறார். சில பிரபுபாத் ரொம்ப அழகாக அந்த பொருளுரையில் சொல்கிறார், இந்த உலகத்தில் சில பேருக்கு ரொம்ப அதிக பொறுப்பு நிறையா இருக்குது. அது யாருன்னு ஒரு லிஸ்ட்டும் கொடுக்குறாங்க. யாருக்கு பொறுப்பு ஜாஸ்தின்னு பார்க்கும் பொழுது, ராஜா, இன்றைக்கி நம்ம மினிஸ்டர்னு சொல்லுவோம், அவங்களுக்கு நிறைய பொறுப்பு இருக்குது. அப்புறம் தாய் தந்தைக்கும் நிறைய பொறுப்பு இருக்குது. டீச்சருக்கு நிறைய பொறுப்பு இருக்குது. இவங்க எல்லாம் ரொம்ப பெரிய பொசிஷனில் இருக்கிறவங்க, பெரிய பொசிஷன். அப்போது கிருஷ்ணர் சொல்கிறார், இவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்துக்கணும். அப்படி இல்லைன்னு என்ன ஆகும்னா, அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இந்த குழந்தைங்க, ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், ஜனங்க எல்லாம் கெட்டு போயிடுவாங்கங்கிறார். இது உண்மை, பொய்யெல்லாம் கிடையாது. ஏன்னா நான் தப்பாக நடக்கும் பொழுது என் குழந்தை அதெல்லாம் நான் பார்க்கும், கண்டிப்பாக அவங்களும் கெட்டு போயிடுவான். சம்டைம்ஸ் நீங்களும் பார்த்துருக்கலாம், நான் பார்த்துருக்கேன். ஒரு 2 வயசு குழந்தை கூட சம்டைம்ஸ் கெட்ட வார்த்தையெல்லாம் பேசும். 2 வயசு தான் இருக்கும், கெட்ட வார்த்தையெல்லாம் பேசும். அது எப்படி பேசுனா, மேபி அந்த வீட்டில் யாரும் அதெல்லாம் பேசுகிறாங்க. அந்த வீட்டில் இருக்கிறவங்க பேசினாலும் அது பேசுது, சும்மா தானாக கண்டுபிடிச்செல்லாம் பேசாது. அந்த வீட்டில் இருக்கிறவங்களோ பக்கத்தில் யாரோ பேசுகிறாங்க, அது கேட்டு அதுவும் பேசுது. அப்போ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. அது என்ன கேட்குதோ அது இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணா இந்த ரஜோகுணத்தோட இன்ஃப்ளூயன்ஸ் டேஞ்சரஸ்ங்கிறார். இன்றைக்கி அந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ரஜோகுணம் தமோ குணத்தோட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். இந்த உலகத்தில் ரொம்ப இருக்கும், நமக்கே தெரியாது. பகவத்கீதா படித்தா தான் தெரியும், இந்த ரஜோகுணம் தமோ குணம் இந்த உலகத்தில் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அது நம்மளை கெட்ட வழியில் தான் எடுத்துகிட்டு போகும், நல் வழியில் கொண்டு போகாது. நல்வழியில் கொண்டு போகாது அது, நோ டவுட். அப்போது இந்த சாஸ்திர அறிவு இல்லைன்னு வைங்க, நமக்கே தெரியாமல் நம்ம கெட்ட வழியில் தான் போவோம். கண்டிப்பாக அது அப்படி தான் நடக்கும். ஏன்னா உலகம் அப்படி இருக்குது, உலகம் அப்படி தான் இருக்குது. ஸோ கிருஷ்ணா இங்கே வார்னிங் கொடுக்குறார், இந்த காமாங்கிறது மோஸ்ட் டேஞ்சரஸ். அப்படின்னா தேவையில்லாதெல்லாம் எனக்கு தேவைன்னு நினச்சிக்குவேன். ஆக்சுவலாக தேவை கிடையாது, ஆனால் நான் தேவைன்னு நினச்சிக்கிட்டே இருப்பேன், நானாக நினச்சிக்குவேன், ஆனால் அது தேவையில்லை. அப்போது எப்படி தான் இதுலேருந்து வெளியே வருது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஏன்னா இத்தனை பேர் என்னை போட்டு அழுத்துனா நானும் தப்பு பண்ணுறேன், அப்போ இதுலேயும் நான் தப்பிக்கணுமே. எப்படி தான் தப்பிக்கணும்னா காட்டுக்கு போய் ஒளிஞ்சிக்கலாமான்னு அதுவும் பண்ண முடியாது, காடும் இல்லை இப்போ. ஓகே, அதுவும் முடிச்சிடுறாங்க. அப்போ நான் எங்கே தான் போகிறதுங்கிற கேள்வி இருக்குது இப்போது. ஸோ அப்போது சாஸ்திரத்தில் சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்கிறாருன்னா, ஒரு வழி தான் இருக்குது, பல வழி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, ஹரேர் நாம ஹரேர் நாம ஹரேர் நாம இவ கேவலம், நாமா சொல்லு, வேற வழி இல்லை அப்படிங்கிறார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. இப்போ கோவிட் வந்தது, கோவிட் வந்தோடனே வீட்டுக்குள்ளே இருங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இருந்தாலும் வெளியே போக வேண்டிய சூழ்நிலை வந்தது எல்லாத்துக்கும். அப்போ என்ன சொன்னாங்க, வேக்சின் போட்டுக்குங்க, போட்டுங்க, அதுதான் வழி, வேறு வழி இல்லை. எல்லாம் வேக்சின் போட்டுக்கிட்டோம், எல்லோரும் போட்டுக்கிட்டோம். அது போட்டுக்கிட்டால் வராது அப்படின்னு சொன்னாங்க, எல்லாம் போட்டுக்கிட்டோம். ஏன்னா வெளியே போகிறோம், எத்தனை பேர்த்த பார்ப்போம், அங்கிருந்து எனக்கு பரவலாம். அது மாதிரி இந்த ரஜோகுணாங்கிறது நம்ம பல பேர்த்த நம்ம பார்த்து தான் ஆகணும், உலகத்தில் பேசித்தான் ஆகணும். ஏன்னா எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க. அப்போது நம்ம கெட்டு போகிறக்கான வாய்ப்பு ரொம்ப 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 ஜாஸ்தி தான், கம்மியெல்லாம் கிடையாது. ஆனால் கெட்டும் போகக்கூடாது, ஒழுங்காகவும் இருக்கணும். அப்போது பகவான் நாமாவும் சொல்லணும், இந்த பகவத்கீதா அறிவு வேணும். இந்த அறிவு இல்லைன்னா நமக்கே தெரியும் நம்ம கெட்டு போயிடுவோம், நோ டவுட். ஸோ கிருஷ்ணா இங்கே சொல்கிறார், காமா காரணங்கிறார். சரி, இந்த காமா இருந்தால் என்ன நடக்கும், அதுவும் கிருஷ்ணர் பேசுகிறார். அதுவும் கிருஷ்ணர் பகவத்கீதையில் பேசுகிறார். அது ஆக்சுவலி இந்த 2nd சாப்டரில் வரும். ரொம்ப அழகாக கிருஷ்ணர் சொல்கிறார், தியாயத்தோ விஷயன் பும்சா சங்கஸ்தெஷுபஜாயத்தே சங்காத் சஞ்சாயத்தே காமஹா காமக்ரோதோ அபிஜாயத்தே. கிருஷ்ணர் சொல்கிறார், இப்போ நம்மலாம் எதோ பார்க்குறோம், இந்த கண்ணால் பார்க்குறோம், காதால் கேட்குறோம், என்னென்னமோ பார்க்குறோன்னு வைங்க. நம்ம எது ஜஸ்ட் பார்க்குறோம் கேட்குறோன்னு நினைக்கிறோம்.
அது நம்ம தேவையில்லாமல் நம்மளை என்ன பண்ணுன்னா தேவையில்லாத தேவைன்னு நமக்கு சொல்லும் அது. ஸோ கிருஷ்ணர் சொல்கிறார், தியாயத்தோ விஷயன் பும்சகா. இது மனசுக்குள்ளே ஒன்று நினச்சிக்கிட்டே இருப்பேன், இது வேணும் இது வேணும்னு. ஆக்சுவலாக அது எனக்கு தேவையில்லை, ஆனால் நானாக நினச்சிட்டு இருப்பேன். கிருஷ்ணர் சொல்கிறார், சங்கஸ்தேஷுபஜாயத்தே அப்படின்னா எனக்கே தெரியாமல் அது மேலே ஒரு அட்டாச்மெண்ட் வந்துடும், அந்த பொருள் மேலே. அது எனக்கே தெரியாது. அப்போ கிருஷ்ணர் சொல்கிறார், சங்காத் சஞ்சாயத்தை காமஹாங்கிறார். அட்டாச்மெண்ட்னா ஒரு தமிழ் ஒரு பற்றுதல். அந்த பற்றுதல் கொஞ்சம் கொஞ்சமாக காமமாக மாறுமாம். அது கிருஷ்ணர் சொல்கிறார். முதல்ல பற்றுமா இருக்கும், கிருஷ்ணர் சொல்கிறார், அப்புறம் காமமாக மாறும் அர்ஜுனாங்கிறார். மெதுவாக அப்படியே மாறும். அந்த பொருள் எனக்கு கண்டிப்பாக வேணும், வெறிய வரும் அந்த பொருள் மேலே. அப்போ கிருஷ்ணர் சொல்கிறார், காமக்ரோதோ அபிஜாயத்தே. அந்த பொருள் எனக்கு கிடைக்காது அப்படின்னு தோணுச்சுன்னா கோபம் வந்துருங்கிறார் கிருஷ்ணா. கோபம் வரும். சரி, கோபம் வந்து அதோட நிற்குதானா? அதோட நிற்காதுங்கிறார் கிருஷ்ணா. குரோதாத் பவதி சம்மோகா. கோபம் வரும் பொழுது நமக்கு மயக்கம் வரும். மயக்கம்னா மயங்கி விழுகுன்னு அர்த்தம் இல்லை. நான் யாரு கூட பேசுகிறேன், என்ன பண்ணுறேன், எதுவுமே எனக்கு நினைவுக்கெல்லாம் வராது. சம்டைம்ஸ் இந்த உலகத்தில் பார்க்கலாம், சில பேர் கோபம் வந்துருச்சுன்னா அவங்க என்ன பண்ணுறான்னு அவங்களுக்கே தெரியாது. தேவையில்லாதெல்லாம் பேசுவாங்க, கொலையும் பண்ணுவாங்க, என்ன வேணாலும் பண்ணுவாங்க. கிருஷ்ணர் சொல்கிறார், அது சம்மோகா ஸ்மிருதி விப்ரமஹா. மெமரி லாஸ் எல்லாம் இருக்கும். அப்படின்னா பெரியவங்களோட பேசுகிறோம், இல்லை பெரியவங்க ஒரு மரியாதை கொடுக்கணும், எந்த இதுவும் இருக்காது அவங்களுக்கு. கிருஷ்ணர் சொல்கிறார், அதெல்லாமே போயிடும் அர்ஜுனாங்கிறார். ஸ்மிருதி பிரம்ஷாத் புத்தி நாசோ. புத்தி நாசமாக போயிடும், புத்தி வேலை பண்ணாது. புத்தி நாசாத் பிரணஷதி. வாழ்க்கையே போயிடும் அர்ஜுனாங்கிறார் கடைசியில். அப்போ இந்த காமாங்கிறது எவ்வளோ டேஞ்சர் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனால் அதுலேருந்து தப்பிக்கணுங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஆனால் தப்பிச்சு தான் ஆகணும். தப்பிச்சு தான் ஆகணும். அதுக்கு நாம் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். அது பகவத்கீதா படிக்கணும். பகவத்கீதையில் கிருஷ்ணர் ரொம்ப அழகாக சொல்லித்தர்றார். இதெல்லாம் எப்படி, இந்த காமா எங்கேருந்து வருது, எந்த இடத்துல இருக்குது, அது எப்படி தப்பிக்கணும் கிருஷ்ணர் சொல்லித்தர்றார் எல்லாமே. அப்போ ஒருத்தர் பகவத்கீதா படிக்கலைன்னு அவங்க மாட்டிடுவாங்க. யாருன்னாலும் சரி மாட்டி தான் ஆகணும். அவங்க மாட்டுவாங்க, லைஃபே போய்டுங்கிறார். ஸோ இந்த ஸ்லோகத்தில் இந்த ரஜோகுணான்னு சொல்கிறார். அந்த ரஜோகுணாங்கிறது ஒரு ஆர்டினரி எல்லாம் கிடையாது. அதுலேயும் தப்பிக்குன்னா கூட கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்கிறார், மம மாயா துரத்தியா அப்படின்னு ஒரு இடத்த சொல்கிறார். என்னோட மாயா சக்திலையும் தப்பிக்க முடியாது. மாமேவ பிரபத்தியந்தே மாயாமேதம் தரந்திதே. அப்படின்னா கிருஷ்ணத்தை யார் சரணாகதி பண்ணுறாங்களோ அவங்க தான் இந்த ரஜோ குணமாட்டம், இந்த தமோ குணமாட்டம் இதுலையும் தப்பிப்பாங்க. மற்றவங்களால தப்பிக்க முடியாது. அவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ மோசமான செயல்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களால நினச்சா கூட நிறுத்த முடியாது அவனால். அப்படியே செஞ்சு கடைசி வாழ்க்கையை அழிச்சுக்குவாங்க. இது கிருஷ்ணர் பெரிய வார்னிங் கொடுக்குறார். ஈவன் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு, நம்ம போட்டுக்கூடிய துணி இருக்கு இல்லையா, இது கூட என் மனசை பாதிக்கும். இதெல்லாம் உண்மை. நான் போடுற துணி, நான் சாப்பிட்ற சாப்பாடு, நான் இருக்கக்கூடிய வீடு, சுற்றி இருக்கிற கம்யூனிட்டிஸ் எல்லாமே நம்மளை பாதிக்கும், சூக்ஷ்மமாக பாதிக்கும். ஆக்சுவலி இதெல்லாம் நடக்கும். இது சம்டைம்ஸ் நீங்கள் பார்க்கலாம். சில குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு சில விஷயங்கள் தானாக பேசும். இது எப்படா இதெல்லாம் இந்த குழந்தையெல்லாம் பேசுனா, அது சும்மா பேசாது, அது எங்கேயோ எல்லாம் கேட்டுருக்கு. ஸோ நல்லதும் பேசும். இப்படி இந்த குழந்தை இதெல்லாம் பேசினா ஆச்சரியமாக இருக்கும். அப்படின்னு அந்த நமக்கே தெரியும் அந்த குழந்தை மேலே இவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு பாருங்க. அப்போ நமக்கு எவ்வளோ இருக்கும், அது ஜாஸ்தி இருக்கும். ஸோ அப்போ ஸ்ரீமத் பாகவத புராணத்தில் சுகதேவ் கோஸ்வாமி சொல்கிறார், இந்த கலியுகத்தில் மோசமான விஷயங்கள் எல்லா இடத்துலையும் இருக்கும். இது ஒன்றும் பண்ண முடியாது. உன்னை நீ காப்பாற்றிங்கன்னா கிருஷ்ண நாம சொல்லிக்கோ, வேறு வழி இல்லைன்ட்டார் சுகதேவ் கோஸ்வாமி சொல்கிறார். உதாரணம், நீங்கள் வெளியே போனீங்கன்னா இந்த வால் போஸ்டர்லாம் பாருங்கள், அசிங்கமாக தான் இருக்கும். மோசமான போஸ்டர்ஸ் இருக்கும்.
சரி, மொபைலில் ஏதாவது நம்ம பார்க்கும்போது தேவையில்லாத டிபின்னு அதில் வரும். நீங்கள் பாருங்கள், அப்படி தான் இருக்கு மீடியா எல்லாமே. மோசமான விஷயங்கள் சீக்கிரம் வருது. இது நம்மளை பாதிக்காமலாம் இருக்காது. அப்போ ஒரே வழி, நான் பகவத்கீதா படித்தாகணும், ஹரே கிருஷ்ணா சொல்லணும். இதை சொல்லத்தான் நான் தப்பிப்பேன் அதுலேருந்து, இல்லை தப்பிக்க முடியாது. இப்போ இன்னைக்கு கிரி கோவர்தன் எல்லாம் குழந்தைங்கள்லாம் பண்ணுறாங்க. இதாவது பார்த்தா ஆர்டினரி பண்ணுற மாதிரி தோன்றுறது. இது ரொம்ப நல்ல விஷயம். இது இவங்க பண்ணுறதுனால இதோட எஃபெக்டும் அவங்க மேலே இருக்கும். ஆனால் அது பாசிட்டிவாக இருக்கும். அவங்க பார்த்து உக்காந்து அந்த பகவான் கோவர்தன் மலை எப்படி செய்யணும், இங்கே என்ன வைக்கணும், அங்கே என்ன வைக்கணும், மெடிடேட் பண்ணிகிட்டே பண்ணுறாங்க. சொல்ல போகிறீங்களா? தியானம் பண்ணுவாங்க. இந்த இடத்துல இது வரணும், இந்த இடத்துல வந்து தியானம் பண்ணுறாங்க. பகவான் மேலே தியானம் பண்ணுறாங்க. அது அவங்கள காப்பாற்றும். அதனால்தான் வந்து இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்னால் ஒரு பண்டிகை எல்லாம் கொண்டாடணும். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறையா பண்டிகைகள் இருக்கும். எதுக்கு இந்த பண்டிகை அப்படின்னா, உண்மை என்னென்னா பகவானை மறக்காமல் இருக்கிறத இத்தனை வச்சுருக்காங்க. சும்மாலாம் வைக்கல, பகவானை மறக்கக்கூடாது. நிறையா பண்டிகை இருக்குது. எல்லா பண்டிகையும் பார்த்தீங்கன்னா கடைசியில் கிருஷ்ணர் லிங்க் ஆகும். எந்த பண்டிகை எடுத்தாலும் கிருஷ்ணருக்கு லிங்க் ஆகும். நேரடியாகவோ இல்லை மறைமுகமாகவோ கிருஷ்ணர் தான் லிங்க் ஆகும். அவரை மறக்கக்கூடாது. அதுக்காக இத்தனை பண்டிகைகள் வைப்பாங்க. ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா, அந்த பண்டிகை எதுக்கு செய்கிறோன்னு தெரியாது. லீவ் வந்துடுச்சு, சினிமாவுக்கு போகலாம், எங்கேயாவது போகலான்னு போயிடுவாங்க. ஐநோ மோஸ்ட்லி. ஆனால் அந்த பண்டிகை எதுக்கு அப்படிங்க நம்ம தெரிஞ்சுக்கணும். அது கடைசியில் கிருஷ்ணாக்கு லிங்க் ஆகும். கோவர்தன பூஜை பண்ணுறோம், இது ரொம்ப முக்கியம். கிருஷ்ணாக்கு லிங்க் ஆகும். 2 வாரம் முன்னாடி மகாராஜ் அது கிளாஸ் எடுத்தார். அதனால் நம்ம நிறைய பேசலை இப்போ. ஸோ அது ரொம்ப முக்கியம். இது குழந்தைங்க பண்ணுறாங்கன்னா அது செய்யணும் அவங்க. அப்போ குழந்தைங்க சின்னதுலேயே இது மாதிரி ஈடுபடும் பொழுது அவங்கள இந்த காமங்கிறது வந்து தாக்க முடியாது. அவங்க எல்லாரும் தப்பிச்சுடுவாங்க. அப்போ குழந்தைங்களுக்கு இந்த கிருஷ்ண கதை அவங்க கேட்கணும். கிருஷ்ண கதா கேட்கணும், கிருஷ்ண நாம அவங்களும் சொல்லணும். அப்போ என்ன ஆகுனா, அந்த குழந்தைங்க நல்லபடியாக வருவாங்க. இது கிருஷ்ணரே சொல்கிறார் பகவத்கீதா. அவரே சொல்கிறார் அது மாதிரி தான் கொண்டு வரணுங்கிறார். ஸோ இது ரொம்ப கடினம் ஒன்றும் கிடையாது, ரொம்ப ஈஸி. டெய்லி பகவத்கீதா படிக்கல ஒன்றும் கஷ்டம் ஒன்றும் கிடையாது. ஹரே கிருஷ்ணா சொல்கிறது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஆனால் சொல்லலினா கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறபடி இதில் பரம எதிரின்னு யார் பேசுகிறாரு? இதில் காமத்தை தான் எதிரிங்கிறார். அப்படி தான் இருக்குது தமிழில், அப்படி தான் இருக்கு டிரான்ஸ்லேஷன். இவ்வுலகின் எல்லாவற்றையும் அழிக்கும் பாவகரமான எதிரியாகும். ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னாலே நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க. உண்மை உள்ள காமாக இருக்குது. இதுதான் உண்மை. அது வெளிப்படையாக தெரியாது. அந்த காமாக இருக்கிற வரைக்கும் நான் தப்பான காரியங்கள் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். அதுக்கு நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பேன். இது சூக்ஷ்மமாக இருக்கும். காமாக இருக்கிற வரைக்கும் அவன் கஷ்டப்படுவான். சில நிறைய பேர் சொல்லுவான், வாழ்க்கையே ஒரே கஷ்டமாக இருக்குங்க, நான் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கேன்பா. கஷ்டப்படுறதுனால பர்ஃபெக்டாக இல்லை. ஆக்சுவலி ஸ்பீக்கிங், காமாக இருக்கிற வரைக்கும் தப்பு பண்ணி ஆகணும் அவங்க. ஸோ கிருஷ்ணர் இங்கே சொல்கிறார் அதுதான் எதிரிங்கிறார். ஸோ நம்ம லைஃப்பில் பிரச்சனை வருதுன்னா என்னோட காமம் தான் எதிரி, தவிர என்னை கல்யாணம் பண்ணவங்களோ, கூட பிறந்தவங்களோ, என் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களோ, என் பாஸோ அவங்களாம் கிடையாது. ஆனால் ஜென்ரல் நம்ம அடுத்தவங்கள தான் சொல்லுவோம். கிருஷ்ணர் இங்கே சொல்கிறார் பிரச்சனை காமத்தில் தான் இருக்குது. அது இந்த உடம்புக்குள்ளே இருக்குது. அது எங்கெங்கே இருக்குன்னு கிருஷ்ணர் பேசுகிறாரு. மனசில் இருக்குங்கிறாரு, புத்தியில் இருக்குங்கிறாரு, புலன்கள்லையும் அது இருக்குங்கிறாரு. இந்த 3 இடத்துல இந்த காமம் ஒளிஞ்சிருக்குங்கிறாரு. ஸோ அப்போது ஒருத்தர் இந்த கோவர்தன் பூஜை பண்ணுறாங்க. டெய்லி பகவானுக்கு பூஜை பண்ணுறது இல்லை பூஜை பண்ணுறது பார்க்கறது. இப்போ நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க உள்ள பூஜை நடக்கிறது. அது பார்க்கறதுனால நம்ம காமத்துலேயும் தப்பிப்போம். இது நடக்கும். அதனால தான் டெய்லி கோயிலுக்கு போகணுன்னு சொல்கிறது. ஏன் சாஸ்திரத்தில் டெய்லி கோயிலுக்கு போங்கிறான்னா, கோயிலுக்கு போனால் பகவானை பார்ப்போம், அந்த பூஜை பண்ணுறது பார்ப்போம், பிரசாதம் சாப்பிடுவோம். அப்போ காமத்துலேருந்து தப்பிச்சுக்கிட்டே வருவாங்க. அதுதான் டெய்லி கோயிலுக்கு போகணும். அதனால இந்தியாவில் இத்தனை லட்சம் கோவில் இருக்குது. சும்மாலாம் கட்டலை, சும்மாலாம் கிடையாது. இது பெரிய சயின்ஸ். கோவிலுக்கு போகணும். ஸோ இப்படி இருந்தால் தான் தப்பிக்க முடியும்.
இல்லைன்னா முன்னாடி சொன்னபடி இந்த காமா இருக்கும்போது தப்பான டெசிஷன் நான் எடுத்தே ஆகணும். நான் முடிவெல்லாம் தப்பாக தான் எடுப்பேன், ரிசல்ட்டும் தப்பாக தான் இருக்கும். ஸோ அப்போது கிருஷ்ணர் சொல்கிறபடி அவர் அதுக்கப்புறம் இனி வரப்போகிற ஸ்லோகத்தில் சொல்கிறார், இப்போ மற்ற அத்தியாயத்தில் என்னை நினச்சிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்கிறார் கிருஷ்ணா. கடைசியில் சொல்லி நினச்சிக்கிட்டே இரு, வேறு வழி கிடையாதுங்கிறார். அதனால தான் அது ஆச்சாரியாஸ் எல்லாரும் சொல்கிறாங்க கிருஷ்ண நாமா சொல்லணும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. இது சொல்லிக்கிட்டே இருக்கணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கணும், வேற ஆல்டர்னேட்டிவ்லாம் கிடையாது. யாராவது ஆல்டர்னேட்டிவ் இருக்குன்னு சொன்னால் அவங்க ஏமாத்துறாங்க. வேற ஆல்டர்னேட்டிவ் கிடையாது, இதுதான், இது ஒன்று தான் வழி. ஒன்லி வே, ஒன் ஆஃப் த வே கிடையாது, ஒன்லி வே, இது ஒன்று தான் வழி. ஓகே, ஸோ இங்கே நான் ஸ்டாப் பண்ணுறேன். ஏதோ கேள்வி தான் கேளுங்க. ஹரே கிருஷ்ணா. ஆ, தமோ குணங்கிறது வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டு மூலமாக உள்ள வந்து தான் புலன்களை வந்து பாதிக்கும். அப்படியும் வரும். ரஜோ தமோ சத்வா மூணுமே பல சாப்பாடு மூலமாக வரும். பகவத்கீதையில் அதுவும் பேசப்பட்டிருக்கு. சாப்பாடு மூலமாக வரும். நான் என்ன பார்க்குறேன், என்ன கேட்குறேன், என்ன பேசுகிறேன், என்ன மோந்து பார்க்குறேன், எதை தொடறேன், எல்லாமே என்னை பாதிக்கும். எல்லாமே ஒன்று கூட விடாது நம்மளை. அப்படின்னா நான் ஒரு செயலும் பார்த்து பார்த்து தான் செய்யணும். நான் ஒருத்தர் கூட பேசுகிறேன்னா உண்மையில் அவங்களோட பேசலாமா வேண்டாமா நான் யோசித்து தான் பேசணும். சும்மா உட்காந்து அரட்டையால் அடிக்கக்கூடாது. வேதனை அது ஒத்துக்கிறது இல்லை. இது பாகவத்தில் நம்ம பேசப்பட்டிருக்கு. ஸோ யாரு கூட பழகிறோம் எல்லாம் பார்த்து தான், எல்லாமே பார்த்து பார்த்து தான் பண்ணணும். இல்லைன்னா அது நீங்கள் சொன்னபடி ரஜகுணம் தமோ குணம்லாம் தூக்கிட்டுரும், பிரச்சனையில கொண்டு போய் விட்டுரும். ஸோ பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்கிறார் ஒரு இடத்துல, ஒரு செயலும் செய்யறதுக்கு முன்னாடி வேதம் ஒத்துக்குது இல்லையான்னு பார்க்க சொல்கிறார். ஒத்துக்குதுன்னா செய், இல்லை செய் வேணாம். செக்லிஸ்ட் மாதிரி ஸ்லோக்கா இருக்கு அந்த மாதிரி. ஸோ வேற ஏதாவது கேள்வி, வேற கொஷின்ஸ்? ஆ, எஸ். Of course. வெல், நல்ல கேள்வி. ஹரே கிருஷ்ணா சொல்லணும், அட் சேம் டைம் நான் அந்த விஷயம் செய்யணுமா இல்லையாங்கிறது நான் யோசிச்சு தான் ஆகணும். கிருஷ்ணா பகவத்கீதையில் சொல்கிறார், தஸ்மாத் சாஸ்திர பிரமாணத்தே காரிய அக்காரிய வியவஸ்திதங்கிறார் கிருஷ்ணா. எது பண்ணணும் எது பண்ணக்கூடாதுன்னு சாஸ்திரம் படித்து தெரிஞ்சுக்கோங்கிறார். ஸோ ஹரே கிருஷ்ணா சொல்கிறதுனால என்ன வேணாலும் செய்யலான்னு அர்த்தம் கிடையாது. ஹரே கிருஷ்ணாவும் சொல்லணும், இந்த செயல் செய்யக்கூடாதான்னு அந்த முடிவு நான் எடுக்கணும்னா படிக்கணும். நான் படித்தே ஆகணும். செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது, அது செய்யக்கூடாது, நோ டவுட் அபவுட் இட். அதை பார்த்து பார்த்து தான் முடிவு எடுக்கணும். ஆனால் இது நம்ம கிருஷ்ணர்கிட்ட பக்தி பண்ண தான் அந்த அறிவே நமக்கு கிடைக்கும். ஒன்றும் அறிவு கிடைக்காது நமக்கு. நீங்கள் சொன்னீங்க இன்னொன்று மிக்ஸ் ஆகிருக்குன்னு சொன்னீங்க. வெல், ஸோ கிருஷ்ணாட்ட சரணாகதி பண்ணாத வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் ரிலேட்டிவ் டெசிஷன்ஸ் தான் எடுப்போம். நான் எடுக்கிற டெசிஷன்ற ரிலேட்டிவிட்டி இருக்கும், அதுக்கு நான் மறுபடியும் சஃபர் பண்ணணும். அதனால தான் கிருஷ்ணா கடைசியில் மாமேக்கம் சரணம் ரஜாங்கிறார். இது செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது, அவ்வளோதான். தாட்ஸ் இட். செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது, இல்லை கொஞ்சம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னா that's dangerous. அது டேஞ்சரஸ். ஜஸ்ட் லைக் ஒரு ஜக்கு பாலில் துளூண்டு விஷம் போட்டான்னா போச்சு, அவ்வளோதான். ஃபுல்லி கான். ஸோ அதனால தான் கிருஷ்ணா பகவத்கீதையில் எந்த செயல் செய்யறதுக்கு முன்னாடி சாஸ்திரம் படிச்சுட்டு தான் செய்யுங்கிறார். கிருஷ்ணர் அப்படி தான் சொல்கிறார், அது வேறு வழி இல்லை. Yeah, it's a good question. So, வேறு ஏதாவது கேள்வி இருந்தா?
வேற கொஷன்ஸ்? மாதாஜி ஏதாவது கேள்வி? ஓகே. வெளிப்புறமா உடை இதெல்லாம் கிழக்கு போடுறது உடை இதெல்லாம் வந்து பாதிப்பை கொடுக்குமா இல்லை நம்ம ஹரிகிருஷ்ணா வந்து சொல்றதே போதுமா? வெளிப்புறத்தில் இருக்க உடை இதெல்லாமே அதெல்லாம் நம்ம எந்த அளவு பாதிப்பு? Yeah, to some extent. கண்டிப்பாக பாசிட்டிவ் இருக்கும், நோ டவுட் அபவுட் இட். பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஹரே கிருஷ்ணா தான், அதில் சந்தேகம் கிடையாது. பட் இந்த உடை திலக்கு கூட டு சம் எக்ஸ்டென்ட் அதோட எஃபெக்ட் இருக்கும், டு சம் எக்ஸ்டென்ட். நான் 100% நான் சொல்ல மாட்டேன், பட் இருக்கும். சம்டைம்ஸ் அது எல்லாருக்கும் அந்த ஃபீலிங் இருக்கும். நம்ம ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போட்டாலே பாருங்கள், யூ ஃபீல் டிஃப்ரெண்ட். அது எல்லாருக்கும் அப்போ தோணும். ட்ரெடிஷ்னல் துணி போட்டாலே ஒரு சாத்வீகமாக ஃபீல் பண்ணுவாங்க கொஞ்சம், அட்லீஸ்ட் டு சம் எக்ஸ்டென்ட். கண்டிப்பாக இதோட எஃபெக்ட் இருக்குது. பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஹரே கிருஷ்ணா தான். அது சொல்லாமல் நான் இது பண்ணாலும் வேஸ்ட் ஆகிடும். ஸோ இந்த வெளிப்படையாக இருக்கக்கூடியதெல்லாம் வந்து லிட்டில் பிட் கன்டியூசிவ், அவ்வளோதான். அது பெட்டர் யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு ஒன்றும் இல்லை. ஆனால் அது கண்டிப்பாக எஃபெக்டெல்லாம் இருக்குது. இப்போ நான் போன இந்த தோத்தி கூட இட் எஃபெக்ட்ஸ் மீ. பேண்ட்டு வந்து ரஜோகுணா, அது உண்மை. இப்போ பட் என்ன பண்ணுற, இன்றைக்கி ஒர்க்கு போகிறோன்னா பேண்ட்டு போட்டு போகிறோம். இப்போ என்ன தான் பண்ணால் ஜஸ்ட் சாண்ட் ஹரிநாமா வேறு வழி இல்லை. ஏன்னா ஒர்க் பிளேஸில் அப்படி தான் இருந்தாகணும். ஸோ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாண்டிங் தான். ஏன்னா மற்றதெல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட். பட் முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்க நல்லது. சொல்லப்போனால் நிறையா இருக்குது. சம்டைம்ஸ் நம்ம கூட இருக்கிறவங்களே கூட ரஜகுணத்தில் ரொம்ப இருக்கலாம். ஆனால் அவங்கள நம்ம டிஸ்கார்டும் பண்ண முடியாது. ஓகே, நம்ம கூட தான் இருக்காங்க, அவங்க பயங்கர ரஜோகுணத்தில் இருக்காங்க, மற்றவங்களும் விட்டுடலாம், இவங்களாம் விடவும் முடியாது. அப்போ நான் என்ன தான் பண்ணேன், எப்படி நான் என்னை எப்படி காப்பாற்றிக்கிறேன்னா சாண்டிங் தான். சாண்ட் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. ஓகே, ஸோ வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருக்குங்களா? ஓகே ஓகே ஸோ உங்கள் கேள்வி என்ன அதில்? ஓகே, கூப்பிட்டுக்கிறாருன்னா நீங்கள் என்ன சொல்ல வரீங்களா? சீக்கிரம் இருந்தால் அப்படி சொல்கிறீங்களா? இன்னும் அப்படி கிடையாது, அந்த மாதிரி எங்கேயும் கிடையாது. அப்படி நம்மலாம் சொல்ல முடியாது. அது நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஒருத்தர் பகவான் சொன்னபடி கேட்குறாங்களா இல்லையாங்கிறதும் நாம் வெளியிலேருந்து ஜட்ஜ் பண்ண முடியாது. டு சம் எக்ஸ்டென்ட் தான் பண்ண முடியும். உண்மையில் ஒருத்தர் பகவான் நினைக்கிறாங்களா இல்லையாங்கிறது பகவானுக்கு தெரியும், அவருக்கு தான் தெரியும். தேர்ட் பர்சன் ஜட்ஜ் பண்ணுறது கஷ்டம். அதே மாதிரி அவங்க சீக்கிரம் இறந்துருவாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி எங்கேயுமே சொன்னதில்லை. அந்த மாதிரி ஒரு ஸ்லோக்கா எங்கேயும் கிடையாது. அது உண்மையும் கிடையாது. வேதத்தில் அந்த மாதிரி இல்லை. வெளியில் யாராவது மாதிரி பேசலாம், ஆனால் சாஸ்திரம் சொல்கிறதான்னு பார்க்கணும். சாஸ்திரம் சப்போர்ட் பண்ணின்னு அவங்க சொல்கிற தப்புன்னு அர்த்தம். ஸோ அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆமாம், சில பேர்த்தோட விதி சீக்கிரம் போகணுன்னா போயிடுவான், அது நடக்கலாம். ஸோ வேறு ஏதாவது கொஷன்ஸ் வேறு? ओके, ग्रंथराज श्रीमद् भगवत गीता की जय, श्रील प्रभुपाद की जय। धन्यवाद।